ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் என்னுடைய அன்பையும் தெரியப்படுத்துகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் 2025 இந்த வருடத்திலே பாதி வருடங்கள் 6 மாதங்களை நாம் கடந்து வரும்படி நமக்கு துணையாக இருந்து நம்மை காத்து கொண்டார். இந்த 7ஆம் மாதம் ஜூலை மாதத்தை காணவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்திற்கான நம்மை தேற்றுகிற விதமாய், நம்மை பலப்படுத்துகிற விதமாய் அவருடைய வாக்குத்தத்தத்தை மீண்டும் நினைவுபடுத்துகிறார். மோசே யோசுவாவுக்கு சொல்கிறார். உபாகம புத்தகத்திலே 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். யோசுவா, உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். ஆகவே எனக்கு பிற்பாடு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த போகிற உனக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று யோசுவாவுக்கு கர்த்தருடைய தாசன் மோசே சொன்னார். யோசுவா, நீ பயப்படாத, கலங்காத. கர்த்தர் உனக்கு முன்பாக போவார், உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஆகவே நீ தைரியமாய் உம்முடைய ஜனங்களை நீ வழி நடத்த வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்தினார். இந்த ஜூலை மாதத்திலும் அதே வாக்குத்தத்தம் நம்மை நோக்கி வருகிறது. தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் மீண்டும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நான் உங்களோட கூட இருந்து உங்களை விட்டு விலகாமல், உங்களை கைவிடாமல் நான் உன்னை காப்பேன் என்ற வாக்குத்தத்தம் இன்றும் நமக்கு பலப்படுத்த தேவன் அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் மனிதர்களும் அநேக வாக்குகளை கொடுக்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கொடுக்கிறார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள். கணவன் மனைவிக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறாள், கணவன் மனைவிக்கு வாக்கு கொடுக்கிறான். மரணமை பிரிக்கும் வரைக்கும் நான் உன்னோட கூட இருந்து உன்னை காப்பேன் என்றெல்லாம் வாக்கு கொடுக்கிறார்கள். இந்த மனிதர்கள் கொடுக்கிற வாக்குகள் மாறிவிடுகிறது, அவர்களால் நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகிறது. எனக்கு அறிமுகமான என்னுடைய திருசபைக்கு வருகிற ஒரு வயதான அம்மா அவர்கள் கண்ணீரோடு என்னிடத்தில் பேசினார்கள். எனக்கு ஒரே ஒரு மகன் ஐயா, உங்களுக்கு தெரியும், தினந்தோறும் என்னை அடிக்க வருகிறான், என்னை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டுகிறான். எங்கேயாகிலும் போய் நீ பிச்சை எடுத்து எங்காவது போய் பிச்சை எடுத்து வாழ் என்று சொல்லுகிறான். என் வீட்டை விட்டு நீ வெளியே போய் என்று சொல்லுகிறான். எனக்கு துக்கமாய் இருக்கிறது. இந்த ஒரே மகனை நான் ஆசையாய் பெற்று வளர்த்து கூலி வேலையெல்லாம் செய்து இவனை காப்பாற்றினேன். இவன் எனக்கு துணையாய் இருப்பான் என்று நம்பி இவன் மேலே நம்பிக்கை வைத்தேன். என்னை திட்டுகிறான். ஆலயத்துக்கு பக்கத்தில் ஒரு ரயில் ரோடு இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், இந்த ரயிலில் போய் தண்டவாளத்தில் தலை வைத்து செத்துப்போ என்று சொல்லுகிறான். என்னால் ஒன்று செய்ய முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீரோடு துக்கத்தோடு என்னுடைய நாட்களை கழித்து கொண்டு வருகிறேன் என்று அந்த முதிர்ந்த வயது தாயார் அவர்கள் என்னத்தை சொன்னாங்க. என்ன சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. இது ஒருவர் இருவர் இப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்றல்ல, அநேக இடங்களிலே பெற்றோர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால்
வாசகத்தை நான் வாசித்தேன். ஒரு கவிதை போன்ற அந்த வாசகத்தை வாசித்தேன். தகப்பன் வீட்டில் பிள்ளைகள் சுகமாய் வாழ்ந்ததைப் போல பிள்ளைகள் வீட்டில் பெற்றோர்கள் சுகமாய் வாழ்வதில்லை என்கிற ஒரு வாசகத்தை வாசித்து யோசித்து பார்த்தேன். இந்த தாய் எப்படி இந்த பிள்ளைகளை பாடுபட்டு கஷ்டப்பட்டு வளர்க்கிறார்கள். ஆனால் பிள்ளைகள் இவர்களை கைவிட்டு விடுகிறார்கள். முதிர்ந்த வயது, சம்பாதிக்க முடியாத போகிற ஒரு காலகட்டத்திலே, ஒன்றுமே இவர்களால் செய்ய முடியாத ஒரு காலகட்டத்திலே இவர்களை ஆதரிப்பதில்லை, இவர்களுக்கு துணையாக இருப்பதில்லை, அவர்களை தள்ளிவிடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகளே, நான் உங்களை முதிர் வயது வரைக்கும், நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்று இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் வயது முதிர்ந்து போனாலும், உங்களுடைய முடிகள் எல்லாம் நரைத்து ஒன்றுமே உங்களை நடக்க முடியாத ஒரு நிலையிலே நீங்கள் இருந்தாலும் கூட, நான் ஆண்டவராகிய கர்த்தராகிய நான் உங்களை தாங்குவேன், உங்களை சுமப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் மனிதர்களை நம்பி போகக்கூடாது. இவர்களெல்லாம் நமக்கு துணையாக இருப்பார்கள் என்று நாம் எண்ணக்கூடாது. கர்த்தரை நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும். நம்மை கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு என்றால், முழுமையான ஒரு பலன் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அதை நாம் எப்போதும் நினைக்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தாவீதுக்கு அற்புதமான ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்தார். தாவீது சங்கீதம் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்கப்படுகிறேன். அவருக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், மனைவிமார்கள் இருந்தார்கள், பிரபுக்கள் இருந்தார்கள், அதிகாரிகள் இருந்தார்கள், உறவுக்காரர்கள் இருந்தார்கள். ஆனால் தாவீது நன்றாய் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், இவர்கள் எல்லாரும் மனிதர்கள், கடைசி வரை நமக்கு துணையாக இருக்க மாட்டார்கள். இவர்கள் வாக்கு கொடுப்பார்கள், வாக்கு மாறுவார்கள். இவர்கள் எப்போதும் நமக்கு துணையாக இருப்பதில்லை. இவர்களால் நமக்கு எப்போதும் நன்மை வருவதும் இல்லை. ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக நம்மோடு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் தொடர்ச்சியாய் நம்மோடு இருக்க மாட்டார்கள். கர்த்தர் மாத்திரமே எப்போதும் நம்மோடு இருப்பார். அவர் மாத்திரமே நமக்கு கடைசி வரையும் துணையாய் இருப்பார் என்று அந்த விசுவாசம் தாவீதுக்கு இருந்தது. ஆகவே தான் சொல்லுகிறார் தாவீது, எனக்கு ஒரு சுகம் வருகிறதானால், எனக்கு ஒரு சந்தோஷம் வருகிறதானால் அது மனிதர்களால் அல்ல, என் தேவனாகிய கர்த்தர் மூலமாய்த்தான் அந்த சுகமும் சந்தோஷமும் சமாதானம் என் உள்ளத்திலே இருந்து கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். கர்த்தாவே, நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்கப்படுகிறீர். கர்த்தர் ஒருவர் மாத்திரமே சுகமாய் வைத்துக் கொள்ள முடியும், மனிதர்களால் முடியாது. ஆண்டவர் நம்முடைய அவயங்களில் எலும்புகளில் உருவாவதற்கு முன்பாகவே நம்மை பார்த்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார். நம்மளுடைய தாயின் வயிற்றிலே நம்மை காத்தார் ஆண்டவர். இந்த பூமியிலே நம் குழந்தையாய் பிறந்த காலத்தில் முதற்கொண்டு, எலும்புகள் உருவான காலத்தில் முதற்கொண்டு தேவன் நம்மை காத்து வந்தார்.
இனிமேலும் காப்பார். இந்த வருடங்கள் வரையும் நம்மை காத்திருக்கிறார். இனி வருகிற நாட்கள் வரையும் தேவன் நம்மை கைவிட மாட்டேன், முடிவு பரியந்த நான் உங்களோட துணையாயிருப்பேன், இப்படிப்பட்ட ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆகவே நாம் மனிதர்களை நம்பக்கூடாது, மனிதர்கள் நம்மை காப்பார்கள் என்று நம்பக்கூடாது, பிள்ளைகள் நம்மை கடைசி காலத்திலே காத்துக்கொள்ள இல்லை. கர்த்தர் மாத்திரமே நமக்கு முதிர் வயது வரைக்கும் நிறையான ஒரு காலத்திலும் கூட கர்த்தர் மாத்திரமே நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்க முடியும். கர்த்தர் மாத்திரமே நம்மை காக்க முடியும். நம்மை ஏந்துவார், நம்மை சுமப்பார், நம்மை தப்புவிப்பார். அதை மறக்கக்கூடாது. மனிதர்களை நம்பவும் கூடாது. ஒரு இடத்துல சொல்றாரு, நான் தாவீது சொல்றாரு, மனிதர்கள் இல்லாத இடமா பார்த்து எங்கேயாயிலும் தனிமையாய் இருக்க விரும்புகிறேன். அழகாக அந்த வசனம் சொல்றாரு, என் மனக்கலக்கத்திலே சொல்லுகிறேன் மனிதர்கள் எல்லாரும் பொய்யானவர்கள் என்று. ஒரு மனக்கலக்கத்திலே அவர் சொன்ன வார்த்தை இது. என் மனக்கலக்கத்திலே நான் சொல்லுகிறேன் மனிதர்கள் எல்லாரும் பொய்யானவர்கள். ஆனால் தேவன் பொய்யானவர் அல்ல, பொய்யான வாக்குறுதியும் கொடுப்பதல்ல. இந்த வாக்கு தத்தம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பிள்ளைகளே, நான் உங்களுக்கு எப்போதும் துணையாக இருப்பேன், உங்களை எப்போதும் நான் சுமப்பேன், உங்களை தாங்குவேன், உங்களை ஏந்துவேன், உங்களை தப்புவிப்பேன். நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன். அநேகர் நேற்றைய தினத்திலே நண்பர்களாய் இருந்தவர்கள் இன்று நமக்கு எதிரிகளாய் மாறி இருக்கிறார்கள். நான் கடைசி வரை உனக்கு கண்கலாங்காமல் காப்பாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்த கணவன்மார்கள் தன்னுடைய மனைவிகளை இன்று பிரிந்து வாழ்கிறார்கள். வயது முதிர்ந்த பொழுது கூட என் கணவரை நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொன்னவர்கள் எல்லாரும் கைவிட்டு விட்டு இருக்கிறார்கள். மனிதர்கள் கைவிட்டு விடுவார்கள். மனிதர்களுடைய வாக்கு தத்தங்கள் பொய்யாய் போய்விடும். தேவன் கொடுத்த வாக்கு தத்தம், இந்த வசனங்களை கேட்கிற நீங்கள் மீண்டும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வாக்கு தத்தத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிடவே மாட்டேன். இதுவரைக்கும் நான் உங்களை கைவிட மாட்டேன். நீர் உங்கள் பிள்ளைகளெல்லாம் உங்களை முதிர்ந்த வயதிலே கைவிட்டு விட்டு போனாலும் உங்கள் முதிர் வயது வரைக்கும், உங்களுடைய நரை பொழுது வரைக்கும் நான் உங்களை காத்துக்கொள்வேன். கடைசி வரையும் உன்னை நான் துணையாயிருப்பேன். உங்களை போஷிப்பேன், உங்களை தேவைகளை சந்திப்பேன், உங்களை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்று வானத்தை எப்பவுமே உண்டாக்கின தேவன் சொன்ன வார்த்தை அது. அவரை நம்புகிற பிள்ளைகள், அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகள், அவர் மேலே எப்போது நம்பிக்கையாயிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வாக்கு தத்தத்தை பலிக்க செய்வார் தேவன். நீங்க பயப்பட வேண்டாம். இந்த 6 மாதத்தை தேவன் கடந்து வர செய்தார். 7ஆம் மாதமாகிய ஜூலை மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். யோசுவாவிற்கு மோசே சொல்கிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படாமல் கலங்காமலும் கலங்கவும் வேண்டாம். பயப்படாத, கலங்காத. மனிதர்கள் நம்மை கைவிட்டு விட்டார்களே, பிள்ளைகள் விட்டு விட்டார்களே, கணவன் விட்டு விட்டானே என்று யாரும் கலங்க வேண்டாம். இவர்கள் மனிதர்கள் மாறிப்போவார்கள். மாறாத தேவன் கொடுக்கிற வாக்கு, நான் மகளே, என் மகனே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். தாவீது சொல்றாரு, நீ ஒருத்தர் மட்டும்தான் ஆண்டவரே எனக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது, நீ ஒருவர் மாத்திரமே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நம் வாழ்க்கையில நம்மை கடைசி வரையும் நம்மை விட்டு விலகாமல், நம்மை விட்டு கைவிடாமல் நம்மை தாங்கக்கூடிய தெய்வம். அவர் வாக்கு மாறாதவர். அவர் மேலே நம்பிக்கை நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை பயப்படாத, கலங்காத, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை காத்துக் கொள்வேன் என்று தேவன் சொல்கிறார். கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை நம் வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொடுப்பாராக. ஆமென்.